கண்ணை முழிச்சா என்ன செய்வாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. டேர்னிங் சினிமாவில் நடக்கிற மாதிரியே நடந்த மாதிரி ஆச்சு என் லைஃப்பில். என் டெலிவரி டைமு இவங்களையும் என்னால் பார்த்துக்க முடியாது. நான் இங்கே டெலிவரிக்கு சென்னைக்கும் வந்தாகணும். ஃபோன் பேசாமல் நீங்கள் வண்டி ஓட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆக்சிடென்ட் ஆகிருக்காது. ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அன்புடன் நித்யாவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வீடியோவிலையும் யாராவது ஒருத்தர் என் கூட இருப்பாங்க. அவங்க என்ன ஆச்சரியப்படுத்தினவங்களாக இருப்பாங்க, ஆர் எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறவர் என் மனசுக்கு பிடிச்சவர். வாழ்க்கையில் பல சோதனைகளை தாண்டி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மனிதர். அவர் பேர் சாமிநாதன். வாங்க அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சுவாமிநாதன், எவ்வளவோ ஷூட்டிங் போயிருக்கீங்க, எவ்வளவோ ஆர்டிஸ்ட் பார்த்துருக்கீங்க. ஏன் அம்மாவை பிடிச்சது? அம்மா 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 சரிங்களா? அம்மா அம்மா அம்மா. டெய்லி காலையில் லொக்கேஷனுக்கு போன உடனே இவருக்கே பிரச்சனைகள் இருந்தாலும் நான் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு மாடி ஏறி போகும்போது கேட்பார், கொடுங்க நான் எடுத்துகிட்டு வரேன், பேக்கை நான் எடுத்துகிட்டு வரேன். நான் ஐயோ விடுங்க சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லுவேன். 2 மாடி 3 மாடி சளைக்காமல் ஏறுவார். ஒரு கை ஒரு கால் அவருக்கு வராது. எலக்ட்ரீஷியனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். கேபிளெல்லாம் தூக்கிட்டு வருவார். ப்ளஸ் அங்கே இருக்கிறவங்களோட அவரால் முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணி அவர் பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, சின்ன சின்ன விஷயங்களுக்கு சோர்ந்து போய் அது போச்சு இது போச்சுலாம் வருத்தப்படுற மக்களுக்கு நடுவில் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்க்கும்போது லைஃப் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது. இவங்களெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அப்படிப்பட்ட சுவாமிநாதனை இன்றைக்கி சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அவங்க ஒய்ஃப் சித்ரா கிட்ட இப்போ நம்ம பேசலாம். நான் சொன்ன சுவாமிநாதனோட மனைவி சித்ரா இவங்க. அவர் தான் சுவாமிநாதன். சொல்லுங்கள் சித்ரா. என் பேர் சித்ரா, எங்கள் ஹஸ்பண்ட் பேர் சாமிநாதன். அவங்க 2 வீலர் ரைடில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி 15 இயர்ஸ் ஆகுது. ஃபோன் பேசிக்கிட்டே மொபைல் இது பண்ணிக்கிட்டு போனனால ஆக்சிடென்ட் ஆகி இங்கெல்லாம் கும்பகோணம் டிஸ்ட்ரிக்டில் மேபி எல்லாமே உயிருக்கே ஆபத்து நிலமையில் போய் இன்றைக்கி அகெயின் உயிர் வந்ததே பெரிய விஷயம். ஸ்கல்லே நொறுங்கி 2 மேஜர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க பிரெயினில். அவங்களுக்கு இவங்க நியூரோ டாக்டர்லாம் இவங்களை பார்த்து பிரமிப்பாங்க. ஏன்னா இவங்க இந்த மாதிரி இருப்பாங்களானே பெரிய விஷயம். இவங்க இருக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, இதெல்லாம் சொல்லும் போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எப்பவுமேமா நம்ம மனசு தான் முக்கியம். உடம்பு பயம் வந்துருச்சுன்னா கஷ்டம். ஏதோ ஒரு நோய் வருது, அடிப்படுதுன்னா தைரியமா அதுல இருந்து நம்ம மீண்டு வந்துருவோன்ற எண்ணம் அந்த பேஷண்ட்டுக்கு இருந்துச்சுன்னு. அதேதான் சொல்லுவாங்க கான்ஃபிடென்ட். இவங்க சாமிநாதனுக்குள்ள கான்ஃபிடென்ட்டா இந்த அளவுக்கு அவங்க லாஸ்ட் இந்த 2 இயர்ஸாக தான் வண்டி இப்போ ஓட்டுறது இல்லை, 2 வீலர். அதுக்கு முன்னே மேபி வண்டியிலலாம் போயிட்டு வந்திருந்தாங்க. அப்போ டாக்டருங்க இவங்க 2 வீலர் ரைட் பண்ணுவாங்களா, எங்களுக்கு அதிசயமா இருக்குது. ஏன்னா இந்த ரிப்போர்ட் எடுத்துன்னு போய் நீங்கள் காமிச்சிங்கன்னா ஒன்று அவங்க மென்டலாக ரொம்ப இதுவாக இருக்கணும், இல்லை கோமால ஸ்டேஜில் இருக்கணும், இல்லை உயிரே இருந்திருக்காது. இவங்க வேலைக்கெல்லாம் போகிறாங்க சொல்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. டாக்டர்ஸே சொல்லுவாங்க. அப்போ காட் கிஃப்ட்டு. அப்போ நீங்கள் அவரை நீங்கள் மேபி எவ்வளோ பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நானே பார்த்துருக்கேன். நான் இப்போ நம்ம வீட்டு பொண்ணு சீரியல்லாம் ஒர்க் பண்ணும்போது ஒயிட் ஹவுஸில் படியெல்லாம் ஏறி வருவார். அந்த கேபிள் எல்லாம் தூக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. சும்மா உட்கார மாட்டார். அதாவது வேலை பார்த்துட்டு வீட்லேயே சரி நார்மலாக முடியாது, வேண்டாமாம்மா எனக்கு முடியும், நான் தூக்குவேன். அந்த ஒரு கையிலேயே அவங்க அந்த வெயிட்டை தூக்கி எல்லாமே செய்வோம். நாங்கள் தான் பயப்படுவோம். லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னே லேடரில் ஏதோ ஏறி தான் இவங்களுக்கு இது மாதிரி உடம்பு திருப்பியும் கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்தனால தான் இப்போ ரொம்ப ப்ராப்பராக கை சுத்தமாக வரவே இல்லை. மண்டை அடிபட்டுச்சுங்களா? திருப்பி அகெயின் அதே இடத்துல பிளட் கிளாத் ஆகி ஸ்ட்ரோக் மாதிரி வந்திருக்குது. ஆனால் அவங்களால சொல்ல தெரியறனால எங்களுக்கு தெரியல கீழே விழுந்தனால தான் இவங்களுக்கு இந்த ஸ்டேஜ்னு. நாங்கள் நார்மலாக ஏதோ மயக்கத்தில் வாமிட்டிங்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா 2 டேஸ் ஆஃப்டர் தான் தெரியும் இவங்க கீழே விழுந்துக்கிறாங்க ஃபிக்ஸ் அதனால எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. அகெயின் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன். ஒயிட் ஹவுஸில் யாரோ எலக்ட்ரிஷியன் வேலைக்காக கூப்பிட்ருக்குறாங்க. இவங்க நல்லா எலக்ட்ரிஷியன் வேலை செய்வாங்க. ஏதோ லைட் ஃபிட் பண்ணணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை எங்ககிட்ட சொல்லவே இல்லை. நார்மலாக ஷூட்டிங் வேலைக்காக போகிற மாதிரி காலைல கிளம்பி போயிட்டாங்க. அங்கேருந்து ஃபோன் இவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு. கீழே விழுந்தனாலே இந்த ஸ்டேஜ்னா அப்பயே கொஞ்சம் க்யூர் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 2 டேஸ் கழிச்சு தான் அவங்களுக்கு கீழே விழுந்து மண்டியில் பிளட் கிளாத் ஆகி ஃபிக்ஸ் வந்ததெல்லாம் தெரிஞ்சுது. அதனால இந்த சுத்தமாக ரைட்டு லெக்கனில் இது வரவே இல்லை. ஃபிசியோ பண்ணி ஓகே இப்போது அவங்க வேலை செஞ்சுக்காங்க. ஆனால் 2 வீலர்லாம் ரைட் பண்ணக்கூடாது, வேலைக்கு அனுப்பாதீங்க, சேஃப் இல்லை
ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆனப்போ உங்களுக்கு கல்யாணம் 1 இயர் 1 இயர் தான் 1 இயர் கரெக்டா. எப்படி அதை ஃபேஸ் பண்ணீங்க நீங்க? பாப்பா பிறக்கிறதுக்கும் இவங்க ஆக்சிடென்ட்டுக்கும் 10 days தான் டிஃப்ரெண்ட். ஓஹோ. ஆமா, பையன் வந்து அக்டோபர் 21 பிறந்தான், இவங்களுக்கு அக்டோபர் 6 அன்னைக்கு ஆக்சிடென்ட். ஓஹோ. அந்த அந்த சூழ்நிலையை நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க? அது அந்த நிலைமை சொல்லவே முடியாது. நான் கன்சீவாக இருக்கும்போது எப்படி சொல்றது, அந்த குழந்தை பார்த்துக்கணும் அந்த ஃபீலிங்கே இல்லை. இவங்க நல்லா வருவாங்களா, ஏன்னா யாருமே தெரியாது. ஆப்ரேஷன் பண்ணி டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, உயிருக்கு ஆபத்துல சொல்லிட்டாங்க. பட் எதுவுமே இல்லை அவங்களுக்கு. நான் யாருன்னே தெரியாது. கிட்ட போய் நின்றா கத்துவாங்க. நாங்கள் தஞ்சாவூரில் சேர்த்து ஏகேஆர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருந்தாங்க. ரொம்ப சினிமாவில் நடக்கிற மாதிரியே நடந்த மாதிரி ஆச்சு என் லைஃப்பில். என் டெலிவரி டைமு இவங்களையும் என்னால் பார்த்துக்க முடியாது. நான் இங்கே டெலிவரிக்கு சென்னைக்கும் வந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது அம்மாங்க அப்பா யாருமே தெரியாது. பெல்ட்லாம் கையில் போட்டு கட்டிட்டு இவங்களை சுற்றி 10 பேர் இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு கண்ணை முழிச்சா என்ன செய்வாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அது மாதிரி ஆமாம், பெயின் 3 months கிட்ட அவங்களுக்கு யாருமே தெரியாது. 3 months கழிச்சு அகெயின் நாங்கள் பாப்பா எனக்கு சிசரிங்கு, அதனால் என்னால் போய் உடனே போய் பார்க்க முடியல. நான் 1 week இருந்துட்டு அங்கேருந்து கும்பகோணத்துலேருந்து இங்கே வந்துட்டேன். மாமியார் வீடு கும்பகோணம். அங்கேருந்து திருப்பியும் அகெயின் ஊர் போய் தம்பிலாம் என்ன சொல்லிட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க, பயப்படாது. ஏன்னா எனக்கு சிசரிங், நான் பயப்படக்கூடாதுன்னு. அம்மா என்னை விட்டுட்டு ஒரு 20 days கழித்து பாப்பா பிறந்தோன்னு போய் பார்க்க போகிறாங்க. ஒன்றுமே இல்லை, சுகர் பேஷண்ட் ஆல்ரெடி. டியூப்பில் தான் அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம், அவங்களுக்கு சாப்பாடு எதுவுமே ப்ராப்பர் இல்லைறாங்கள. சுகர் இன்க்ரீஸ் ஆகி உடம்பு ஃபுல்லாக புண்ணு வந்துச்சு. எப்படி சொல்கிறது, அம்மா வந்து அதுதான் சாமிநாதன் போயிட்டான், நம்மள்கிட்ட திரும்பி வரமாட்டான் அப்படின்னு வந்து இங்கே ஒரே அழுக. டர்னிங் ஃபோன் பேசிட்டு போனதுல அங்கே என்ன நடந்தது எங்களுக்கு 6 months கிட்ட ஒன்றுமே தெரியாது. அப்புறம் அவங்களுக்கு நினைவு வந்து ஒன்று ஒன்றா சொல்லும் போது தான் தெரியும். ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ரொம்ப மேஜர்லாம் சொல்ல, லைட்டாக ஆக்சிடெண்ட்டு, காலை இது ட்ரிச் பண்ணுறாங்க, அதுக்காக சுகர் லெவல்னு. மார்னிங் நாங்கள் போய் தஞ்சாவூரில் போய் பார்க்கும்போது தான் இவங்க நிலைமை எப்படின்னு தெரியும். இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சு, இந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போக போகிறோன்னு என்ன முடிவு வந்தீங்க? அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் எங்கள் ஃபேமிலி சப்போர்ட், அம்மா சிஸ்டர்ஸ்லாம், நீ பயப்படாத, நம்ம பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கலாம். நான் அழுவேன். ஏன்னா மாமாவுக்கு சுத்தமாக எதானுமே தெரியாது. குழந்தையோடு ரொம்ப மோசமாக இருப்பாங்க. அவங்களுக்கு செய்கிறது அவங்களுக்கே தெரியாது. நான் குழந்தைய பார்த்துப்பானா இவங்கள பார்த்துப்பானா அப்படின்னு அம்மா ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என் கூட 2 சிஸ்டர்ஸு. அவளுங்கெல்லாம் நீ பயப்படாதடி, நம்ம சைக்காலஜிகிட்ட கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்கலாம், என்னன்னு சொல்லுவாங்க அவங்க, நீ ஏன் பயப்படுற, இப்படியே போகாது அப்படிலாம் சொல்லி ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நிலமையில ஒன்று நல்லபடியாக வச்சுக்காண்டவா, இல்லைன்னா கூப்பிட்டு பெரிய இது மாதிரி வேதனையாக ரொம்ப அவங்களுக்கும் கஷ்டம், கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் ஏன் இப்படிலாம் உயிரை கொடுத்துருக்கேன்னு நல்லா அழுதே இருக்கிறேன். அந்த நேரத்தில் குழந்தைய கூட நான் தூக்கி கொஞ்சினதே இல்லை. எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தார்? அப்படி அங்கே தஞ்சாவூர்லேயே 48 days கிட்ட, அதான் 2 months கிட்ட அங்கே இருந்தாங்க. நாங்கள் இங்கே டிசம்பரில் இங்கே கூப்பிட்டு வந்தோம். இங்கே சின்ன கிளினிக் தான். அவர் சொன்னார், நாங்கள் யாருமே இங்கே இது மாதிரி கேஸ் நம்ம உள்ளே வச்சக்கூடாது, ஆனால் சாமிநாதன் உனக்காக நான் இங்கே சேர்த்துக்கிறேம்மா அப்படின்னு. தனித்தனியாக எல்லா டாக்டரும் வர வைப்பேன். நியூரோக்கு, சுகருக்கு, பிசியோ. இவங்க ஓவராக கத்துவாங்க. அந்த டாக்டர் அதான் சொல்லுவாங்க, சுத்தியில் அடித்தா எப்படி இருக்கும் மண்டை, அந்த அளவுக்கு பெயின் இருக்கும்மா. அந்த பெயினை வந்து அவனால சொல்ல தெரியாது, இப்படி கத்துனா தான் தெரியும் அப்படின்னு. அப்போ என்ன தான் செய்யலாம் அங்கிள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்யூர் ஆகும். ஒரு 20 நாள் கழிச்சு அவர் என்ன சொன்னார், ரொம்ப எனக்கு வர பேஷண்ட் டிஸ்டர்ப் ஆகுறாங்க, பக்கத்துலேயே தானே வீடு, நீ கூப்பிட்டு போ. நான் வந்து வீட்டில் வந்து அவர் தான் எனக்கு தெய்வம் உண்மையாலே. நான் வீட்டுக்குன்னு போ, நான் வரேன். நான் சுகரு தினமும் அவன் ஆக்டிவிட்டி. ராஜேந்திரன் டாக்டர், அவரும் இப்போ இன்னுமே இருக்கிறாங்க நம்ம பக்கத்துல தான். இப்போ இவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா. இப்போ இந்த 15 வருஷமா எப்படி நீங்க குடும்பத்தை சமாளிக்கிறீங்க? நான் இவங்க ஒரு 1 year தான் வீட்டில் இருந்தாங்க. அந்த 1 yearலேயே நான் பிசியோ கண்டினியூவாக பண்ணி ஸ்பீச் தெரபிக்கு ராமச்சந்திரா கூப்பிட்டு 3 monthsல அவங்களுக்கு நினைவு வந்துச்சு. வந்தோடனே ஓரளவுக்கு வீட்டுக்கு வந்தோடனே அவங்க செய்கிற செயலெல்லாம் டாக்டர் பண்ண வைக்க சொன்னாங்க. டிவி ரிமோட் கொடுத்தோன்னா அவங்க கேடிவி தான் எப்போவுமே பார்ப்பாங்க. அது ஃபஸ்ட்டு வச்சுன்னே எங்களுக்கு ஒரு ஹாப்பி. அப்பா இப்போ தான் அவங்க, ஏன்னா குழந்தையே தெரியாது, குழந்தைய தூக்கி போனாலும் அடிச்சிடுவாங்க. குழந்தைய கூட இவங்க கிட்ட தூக்கின்னு ஃபஸ்ட்டு டிவியை பார்த்தா அந்த கேடிவி வைக்கும்போது தான் ஓகே இவங்களுக்கு நார்மலாக இருக்கிறாங்க, நினைவு வரும் அப்படின்னு. அப்படியே அதுலேருந்து வர்றதுக்கு ஒரு 5 or 4 months ஆயிடுச்சு இங்கே நினைவு வர. நெக்ஸ்ட்டு ஒரு
3 மந்த்ஸ்லேயே பிசியோ பண்ணி நல்லா ஸ்பீடாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெறிதனமாக. எனி டைமும் கையில் உட்காந்து ஹோம்ஒர்க் அவங்க பிசியோ நிறைய ஒர்க் கொடுத்துட்டு போவாங்க, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து திருப்பியும் கிளினிக் ராஜு நர்சிங் ஹோமில் போய் கிளினிக் ஒர்க்கு போய் பண்ணுவாங்க. பண்ணி கை கால்லாம் நல்லா வர வச்சு சைக்கிள்லேயே ஆஃபீஸ் போகணும், எனக்கு தனியாக புள்ள பிறந்துச்சு, என் குடும்பத்தை நான் ரன் பண்ணணும், நான் அம்மா வீட்டில் டிப் பண்ணி இருக்கக்கூடாது, நம்ம 2 பேர் தனியாக போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர்லேயே அவங்களுக்கு கான்ஃபிடென்ட். நான் பேசணும், முடியுமா மாமா, முடியாது, வேண்டாம், இல்லை நான் தனியாக போகணும், நான் என் பிள்ளைய பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சினி ஃபீல்டில் அவங்க ஃப்ரெண்டு கிருஷ்ணமூர்த்தி சந்தோஷ் யூனிட் அவங்க, ஆமாம், அவங்க வந்து சொன்னாங்க, நீ அனுப்புமா நான் பார்த்துக்கிறேன், அவன் என் ஃப்ரெண்டு தானே, நான் கூட போவேன், வா பயப்படாத அப்படின்னு சொல்லி அவங்க தான் கூப்பிட்டு போனாங்க. என் அவுட்டர் யூனிட்டில் தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தான் ஆஃப்டர் ஆக்சிடென்ட் கற்றுட்டு சந்தோஷ் யூனிட் அவங்க ஃப்ரெண்டு அவர் யூனிட் வச்சனால சீரியல் ஒண்டி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் 12th முடித்தேன், பிகாம் பண்ண டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், நான் கண்டினியூ பண்ணல. ஏன்னா அதுக்கு கல்யாணத்துக்கு பண்ணினே இருக்கும்போது இவங்க மாமா சொல்லிட்டு இவங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு மேரேஜ் பண்ணிட்டாங்க டக்குன்னு. அது கண்டினியூ என்னால் பண்ண முடியல. வீட்டில் டியூஷன் நடத்துவேன். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு இருந்தேன், இப்போ எடுக்கிறது இல்லை, இப்போ எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போதைக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு மெஸ் மாதிரி சமைச்சு கொடுத்துக்கிட்டு மகளிர் குழு சிஆர்பியாக இருக்கிறேன், கம்யூனிகேஷன் ரிசர்வ் பர்சனாக. இந்த லோன் ப்ராசஸிங்க்கு என்னை நம்பி 141 வந்து 29 குரூப்ஸ் கிட்ட நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அம்மா வீட்டு சப்போர்ட், ஏன்னா எங்கேயுமே அம்மா தனியாக அமிச்சதே இல்லை, அக்காங்களும் சரி அவங்க கூட டிப் பண்ணியே வச்சுக்கிட்டாங்க. நான் ரொம்ப பயப்படுவேன், வெளியே போனால் ரொம்ப இதுவாக இருப்பேன் அப்படின்னு. அவங்க இதுலேயே என்ன, நீ எங்கேயும் போவேண்ணா, நாங்கள் பார்த்துக்குறோம், உனக்கு என்ன, உனக்கு தானே ஒரே பிள்ளை, அவன் படிக்க வை போதும் அப்படின்னு. அதுக்கப்புறமே அவனுக்கு ஸ்கூல் ஜவஹர் வித்யாலயா தான் படிக்க வச்சோம், நல்லா படிப்பான். அவனுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ட்ரஸ்ட் மூலியமாக செலக்ட் பண்ணி ஃப்ரீ ஃபீஸ்லேயே 10th வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க. லாஸ்ட் இயர் வரைக்கும் அவங்க ஃபீஸே கிடையாது, அதனால் அப்படியே ரன் ஆயிடுச்சு. இல்லை, எனக்கு இவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது மனசு ரொம்ப கனமாக இருக்குது. என்னென்னா அவங்க படிச்சிருக்காங்க ஓகே, பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை எப்படி எதிர்கொண்டு லைஃப்பில் நம்ம எப்படி போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்திருக்கும். 15 வருஷமாக சமாளித்து இப்போ மறுபடியும் அவர் கீழே விழுந்துட்டார். நடுவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி திரும்பி விழுந்துட்டு தான் அவரால் ஒர்க்குக்கு போக முடியல. நான் ஒன்று தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க. ஃபோன் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவைதான், பட் ஃபோன் இல்லாமல் எத்தனையோ காலங்கள் எவ்வளவோ மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஃபோன்றது ஒரு சிக்னலில் யாராவது நிற்கிறாங்களா, அந்த ரெட் லைட் எரிஞ்சதுன்னா உடனே கடகடான்னு ஃபோனை தான் எடுத்து பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, மெசேஜ் போடுறாங்க. அண்ட் வண்டி ஓட்டும்போது பாட்டு கேட்குறது, இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்றது புரியல. இது இந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஃபோன் பேசாமல் நீங்கள் வண்டி ஓட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆக்சிடெண்ட் ஆகிருக்காது, இந்த ஃபேமிலிக்கு இப்படி ஒரு டென்ஷன் நடந்திருக்காது இல்லையா? ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்க்குற யாராவது ஒருத்தர் 2 பேராவது வண்டி ஓட்டும்போது ஃபோனை அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபோன் தேவை தான், ஆஃபீஸ்லேருந்து மெசேஜ் வரலாம், வீட்டிலேருந்து வரலாம், எல்லாமே கரெக்டு. ஒரு இடத்துக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே ஃபோனில் நம்ம கான்சன்ட்ரேஷன் போச்சுன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் ஃபோனை வண்டி ஓட்டும்போது அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். 2வது விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது ஒரு குடும்பத்தில்ங்கும்போது இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் பாதி பேர் கை விட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த குடும்பம் அப்படியே தத்தளிச்சு நிற்குது. ஆனால் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டு குடும்பமாக, அவங்க அம்மாவாக இருக்கட்டும், அவங்க அக்காவாக இருக்கட்டும், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நீ கவலைப்படாத நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் வந்து இன்றைய உலகத்தில் நம்ம வந்து பார்த்து இன்றைக்கும் இந்த மாதிரி குடும்பங்கள் இருக்கா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கூட்டு குடும்பம், உறவுகள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு பிரதரோ சிஸ்டரோ கூட பிறந்தவங்களா இருந்தால் கூட எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து ஹாய் ஹவ் ஆர் யூ, நல்லா இருக்கியான்னு கேட்குற லெவலில் இன்றைக்கி இருக்குது. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கூட்டு குடும்பம், ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுற மனோநிலை முக்கியம் அப்படிங்கிறது இவங்களெல்லாம் பார்த்தப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சுவாமிநாதன் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். நான் பார்த்த ஷூட்டிங்கில் போனால் ஒரு நாளைக்கு 50 பேரை பார்க்குறோம், பட் அதில் சில பேரை தான் நமக்கு மனசுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் சொல்லுவேன், எங்கள் அப்பா பேர் சுவாமிநாதன், அதனாலேயே என்னன்னு தெரியலன்னு. ஸோ அவருக்கு இவங்க வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து கூடிய சீக்கிரம் அவர் நார்மலாகி பழையபடி வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் எனக்கு என்னென்னா, நம்ம வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பித்தோம், ஏதோ இதை காமிச்சோம், புடவை காமிச்சோம், நகையை காமிச்சோம், வீட்டை காமிச்சோன்னு இல்லாமல் ஏதாவது பர்பஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அப்படி பார்க்கும்போது திரு சுவாமிநாதன் அவர்களுக்கு வந்து மெடிசன் வாங்குறதுக்கு மாதம் ஒரு 3000 ரூபா செலவாகுது. இந்த வீடியோ பார்க்குற யாராவது சகோதர சகோதரிகள், நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு சகோதரருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்களா இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க தயவு செஞ்சு
மெசேஜ் போடுங்க. ஏன்னா நம்பரை எனக்கு கொடுக்கறதுக்கு யோசனையாக இருக்குது. மெசேஜ் போடுங்க. அதுக்கப்புறம் இவங்க நம்பரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்களுக்கு மாதம் ஒரு 3000 ரூபா கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்து பாவம் அவங்க வந்து 10-15 பேருக்கு சமைச்சு போடுறாங்க, ஏதோ டெய்லரிங்லாம் பண்ணுறாங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணுவோமே. இந்த குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்கீங்களோ இதை விட இன்னும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஹாப்பியாக நீங்களாம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேம்மா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக